மகிமைப்படுத்துகிறோம் டாடி. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆகும், துவங்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் துவங்கும், நிறுத்தப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிறுத்தப்படும். அவர் வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொல்றவங்க, நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் பாடலாய் பாட போகிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம்
சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். ஒரு வார்த்தை அவள் சொன்னால் போதும் நம்புறவங்க. எங்கெல்லாம் தமிழில் 2-3 வார்த்தையாக இருக்கிறது. அது எபிரேய கிரேக்க பதங்களில் பார்த்தீங்கன்னா தலித்தாகுமி அப்படின்னா யார் எழுந்துரு, சிறு பெண்ணே எழுந்துரு என்று அர்த்தமாம். 2 வார்த்தை 3 வார்த்தை இருக்கிறதுலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் அது நம்மளுக்கு மொழிபெயர்ப்பாகும்போது அதுதான் அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஏதாவது ஒரு பாஷையில் சொல்லுங்கப்பா, ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்கிறவங்க. ஏன்னா தமிழ் சொன்னால் எனக்கு புரியும், ஆனால் அவர் சொன்னார்னா எல்லாமே எல்லாத்துக்கும் புரியும். ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையிலே ஒரு வார்த்தை அவர் சொன்னால் போதும். எங்கெங்கெல்லாம் அவர் வாயை திறந்து வார்த்தைகள் சொல்லி ஒரு மாற்றம் உண்டான இடங்கள்லாம் சொல்லுங்க. ஆரம்பத்திலேருந்து சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சொல்லும் போதே ஆதி ஆகமத்திலே என்னதை வார்த்தையை சொல்லி தான் எல்லாவற்றையும் படைக்கிறார், உருவாக்குகிறார். அடுத்த அப்படி இங்கே வந்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, சிறு பெண்ணே எழுந்திரு, பாடையை விட்டு எழும்பிரு, லாசருவே வெளியே வா. அவர் வாய்களை திறந்து சொன்ன நீ குணமடைவாயாக, கண்ணை பூசி அந்த எச்சிலை துப்பி அந்த சேற்றை எடுத்து கண்ணில் பூசி பார்வையடைவாயாக. ஒரே வார்த்தை, பார்வையடைவாக. பார்வை அடைந்தானா? பாதி அடைஞ்சு எனக்கு பாதி மோடம் தான் சுகமாச்சுன்னு கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் முழுவதுமாக மாற வேண்டிய காரியங்கள் மாறிதான் ஆக வேண்டும். அப்படி சவால் விட்டு சொல்லுங்க. உங்களை எதிர்க்கிற எதிராளியானவன் உங்க சுகத்திற்கு அடுத்த காரியமா இருக்கலாம், பொருளாதாரத்துக்கு அடுத்த காரியமா இருக்கலாம். சவால் விட்டு சொல்லுங்க, இந்த மாதத்திலே என்னை பார்த்து என்னை நோக்கி என்னை பிடித்து கர்த்தர் என் அப்பா சொல்ற அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் மாறிதான் ஆகும். இந்த 9 மாதங்களிலே மாறாதது இந்த 10வது மாதத்திலே மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் எனக்காக அவர் நிறைய வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க. ஒரு வார்த்தை இல்லை, என்னென்ன காரியங்களில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வார்த்தையாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையிலே சுகம் மதுரம் என்று பாடும் பொழுது உங்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய வார்த்தை என்னவோ அதை அறிக்கை பண்ண போறீங்க. சாட்சியாய் நிற்க போகிறோம் வருகிற மாதங்களில் எனக்கு அது நிறைவேறினது என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? சேர்ந்து பாடுவோம். உங்களுக்கு என்ன தேவையோ என்ன நடக்க வேண்டுமோ அதான் சொல்றேன். இறையாதே அமைதியிலாருன்னு சொன்னோன்னா காற்று அதுக்கு மேலே அசைஞ்சிட்டு இருந்தது, அதுக்கு மேலே சவுண்டு போட்டு இருந்ததா? பாஸ்டர் அந்த செய்தி எடுக்கும்போது அந்த சவுண்டோடு சொன்னாங்க எப்படி இறைஞ்சதுன்னு. உங்கள் வீட்டு காரியங்களிலே குடும்ப காரியங்களை இறைந்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலை பார்த்து சொல்லுங்க, இறையாதே. அவர் சொன்னார்னா நீங்க சொன்னீங்கன்னா அவர் அந்த வார்த்தையை அப்படி நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், அநேக நாள் முடங்கி கிடக்கிற காரியங்கள் எல்லா முடக்கங்களும் மாறட்டும், எல்லா புதிய காரியங்கள் துவங்கப்படட்டும்.
பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அழமாட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமேன்னு சொல்றீங்களா? அவர் வார்த்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரும் அதுக்கப்புறம் இருந்த வண்ணமாக அல்ல, அழுதுட்டு இருந்தாங்கன்னா அந்த அழுக நின்றுச்சு. ஆமேன். யாராவது அப்படி துக்கத்தோடு அப்படி பாரத்தோடு வந்திருப்பீங்களான்னா சொல்லுங்க, உங்க வார்த்தையை நான் ஏன் நாவல வைங்க டாடி, நான் சொல்றேன் டாடி. அதுல சந்தோஷம்தான் இருக்கு, அதுல அழுகை இல்லை, கவலை இல்லை. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், கண்ணீரை மாற்றுகிறவர், கவலைகளை மாற்றுகிறவர். அந்த வரிகளை உணர்ந்து அறிக்கை செய்பவர். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நம்மளை சந்தோஷப்பட வைக்கிறவரை அப்படி கரங்களை தட்டி எவ்வளவு சத்தமாக